மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறம் அதெல்லாம் தெரியும்ண்ணா, ஆனால் இந்த இந்த இன்சிடெண்ட்டை நீயே சொல்லண்ணா. அப்போ இவர் சொல்கிறாரு, வீட்டில் வந்து தறி வச்சுருந்தேன். ஒரு சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவர் அந்த ரைட்டர். வீட்டில் வந்து பட்டு தறி வச்சுருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, பட்டு தறி வீட்டில் 5 இருந்துச்சு. ஒரு புடவை நெய்யும் போது சரஸ்வதி தேவி இருக்காள்ல, அவள் வந்து புடவையினுடைய அந்த ஜருகிலேருந்து வெளியே வந்துடுவாளாம். அந்த மாதிரி இவர் வந்து அந்த இதை வந்து நெய்து எடுப்பாங்களாம். எல்லாம் 5 பசங்க எல்லாத்தையும் கூட்டி கழித்து கணக்கு போட்டு ஒரு நாள் உட்காந்து பார்த்தா 1 லட்ச ரூபா கடன் இருக்குது. வீடு வந்து அதில் பாதாளத்தில் போயிடுச்சு அப்படின்னு தெரியுது. அப்புறம் நமக்கு என்ன வேலை தெரியும்? ஒரு வேலையும் தெரியாது. மூட்டை தூக்க தெரியாது, வெளியே போய் வேறு வேலை பார்க்க தெரியாது, தறியிலே இருந்துட்டோம். இப்போ தெரிஞ்ச ஒரே வேலை எழுதுறது. எழுதி இதை ஏதாவது சம்பாரித்து பண்ணிட முடியுமான்னு நினைக்கும்போது இந்த படவா தான் என்னை கூட்டின்னு போனான் அப்படின்னு அந்த சாமிநாதை பார்த்து சொல்கிறார். ஏன்னா நீ வேற அப்படின்னு ரொம்ப செல்லமாக கோச்சுக்கிறார். திருச்சியில் அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அவங்க ஒரு பப்ளிஷர்ஸ். பர்மாவிலேருந்து செட்டியார்கள் பணத்தை எடுத்துன்னு வந்து புது தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இவரை கூட்டின்னு போய் அந்த பெரிய செட்டியார் முன்னாடி நிறுத்துகிறாங்க. அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் இருந்தது, 100 தேச தலைவர்களை பற்றி 100 புத்தகம் எழுதணும். மகாத்மா காந்தி பற்றி, நேரு பற்றி, விஞ்ஞானிகள் பற்றி, சமூக ஊழியர்கள் பற்றி, இப்படி 100 புத்தகம் எழுதணும். உம்மால் எத்தனை புத்தகம் எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு 100யுமே நான் எழுதுகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் முடியுமாயா அப்படின்னு வாங்கப்பா. இல்லை முடியும், 3 புத்தகத்தை ஒரு நாளில் எழுதுற முடியும். இவர் கேட்குறாரு, ஜெயமோகன் கேட்குறாரு, நீங்கள் எப்படி அப்படி சொன்னீங்க அப்படிங்கிறாரு. சொல்கிறாரு, இங்கே எல்லோரும் இருக்கீங்க, அதனால் அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது, நீங்கள் தான் படித்தாகணும். நான் வந்து இது இல்லை, இதை விட மிக கேவலமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா கூட நான் செஞ்சுருப்பேன். இப்போது ஆனால் அவன் வந்து எழுதுதான் சொன்னான் அப்படின்னு நான் ஒத்துக்கினேன். ஏன்னா அன்றைக்கி முந்தின நாள் எங்கள் வீட்டில் அவ்வளோ மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என் பொண்டாட்டி நான் எழுதினிருந்த பேடையும் பேனாவையும் தூக்கி விசிறி அடித்தா. ஒரு வயசுக்கு அந்த பொண்ணுக்குது, அதுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணுவேன், நீ மட்டும் உட்காந்து எழுதியிருந்தா எங்கே போய் நம்ம இதை சொல்கிறது ஏன்னு கேட்டால், இதுதான் நான் வந்து அவங்ககிட்ட 100 புத்தகத்தையும் நான் எழுதிடுறேன் அப்படின்னு. என்ன அக்ரிமெண்ட்டுன்னா, ஒரு புத்தகம் எழுதுவதற்கு 50 ரூபா, 100 புத்தகம் எழுதுவதற்கு 5000 ரூபா. இதுதான் அக்ரிமெண்ட். நீங்கள் வந்து ராயல்ட்டி கேட்கக்கூடாது, அந்த புஸ்தகத்துக்கு எந்த உரிமையும் நீங்கள் கேட்கக்கூடாது, எத்தனை எடிஷன் ஒன்றா போட்டுக்கலாம், இப்படி பல விஷயம் விற்றுணும். நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு அவங்ககிட்ட விற்றுணும். அவன் வந்து எல்லாம் முடித்து இவர் கையில் வந்து முதல் 50 ரூபாய்க்கு கொடுக்குறான். இவர் வந்து முதல் புத்தகத்தை 3 நாளில் எழுதி முடிக்கிறார். அந்த இன்சிடெண்ட்லாம் நம்ம படிக்கவே முடியல. முதல் புத்தகம் எழுதி முடித்தோடனே கை வந்து ஒரு மெதுவடை மாதிரி வீங்கிடுச்சின்னு எழுதுகிறார் ஜெயமோகன். இந்த கை வந்து ஒரு மெதுவடை மாதிரி முறிச்சு. ஆனால் அவனுக்கு சொன்ன வாக்கை நான் விட்டுற முடியாது. ஆனால் என் பையனையும் பொண்ணையும் எதிரில் உட்கார வச்சுன்னு நான் சொல்ல டிக்டேட் பண்ண நீங்கள் எழுதுங்கன்னு அடுத்த 2 புத்தகத்தை முடித்தேன். அடுத்த 2 புத்தகத்தை முடிக்கிறதுக்குள்ளே இந்த கை வலி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், வீக்கம் குறையும். 4வது புத்தகத்தை நான் எழுதுவேன். என்னுடைய 8வது புத்தகத்தை செட்டியார்கிட்ட கொடுக்கும்போது என்னுடைய முதல் புத்தகம் 2nd எடிஷன் வந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடாக நான் வந்து எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். செட்டியார் வந்து அப்பப்போ 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா அப்படி கொடுப்பாரு. மற்றது எல்லாத்தையும் நீங்களே வச்சுங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாம் 100 புத்தகமும் முடிஞ்சிச்சு. பல புத்தகங்கள் 2nd எடிஷன், 3rd எடிஷன் வந்துடுச்சு. இப்போது எழுதி முடிச்சுட்டு 100வது புத்தகம்லாம் முடிச்சுட்டு இப்போ காசுக்கு பிரச்சனை இல்லை. இவர் மொத்தமாக வாங்கினது 2000 ரூபா வாங்கியிருக்காரு. இன்னும் 3000 ரூபா செட்டியார் கையில் இருக்குது. இந்த 2000 ரூபாய் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க குடும்பம் நடந்திருக்கு. இந்த 3000 ரூபாயில் மிக ஜாம்னு பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்த முடியும். ஒரு மண்டபம் பிடிச்சாச்சு, சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லா வேலைகளும் பத்திரிகை அடிச்சாச்சு. முதல் பத்திரிகை செட்டியார் எல்லா வேலைகளையும் அரேஞ்ச் பண்ணிட்டு முதல் பத்திரிகை வச்சு எடுத்துன்னு போய் செட்டியார் கொடுக்குறாரு. பொண்ணு கல்யாணம். செட்டியார் பத்திரிகை எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டிங்கன்னா, எந்த காசு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை செட்டியார், நான் அப்பப்போ உங்களையே வச்சுக்க சொன்னேன்ல. என்ன வச்சுக்க சொன்னேன்? இல்லை, ஒரு புத்தகத்துக்கு நம்ம 50 ரூபா பேசணும், 100 புத்தகத்துக்கு 5000 ரூபா ஆச்சு. நான் இதுவரையிலும்
பைத்து கணக்கில் வரவில் 2000 ரூபாய் வாங்கியிருக்கேன். மீதி 3000 ரூபாய். அதை வச்சு தான் என் பொண்ணு கல்யாணம் செட்டில் பண்ணி. எந்த பொண்ணு கல்யாணம் தாலி அறுத்தா எனக்கு என்னடா, நான் எங்கடா உனக்கு 3000 ரூபாய் தரணும் அப்படின்னு கேட்குறேன். செட்டியார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என்ன பேசுகிறேன்னா, பிச்சைக்காரனா உன் குடும்பத்தையே 2 வருஷமாக நான் தான்டா சோறு போட்டு காப்பாற்றுறேன். அப்படியே வாடா போடா அப்படியே வேறையா வந்து ரியாக்ட் பண்ணுறோம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் வந்து, செட்டியார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் டக்குன்னு எம்இ வெங்கட்ராம் பேர் வந்துடுச்சு. எம்இ வெங்கட்ராம் வந்து சொல்கிறாரு, நான் சடால்னு மேஜைக்கு கீழே உட்காந்து அவர் காலை பிடிச்சிக்கினேன். செட்டியாருடைய பெரிய செட்டியாருடைய காலை பிடிச்சினேன். அவர் வந்து என்னை எத்திட்டு எழுந்துச்சுன்னு எழுந்துடுற தேவடியா பையா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நான் என்னால் முடிஞ்சவர்களும் போராடி பார்த்துட்டேன். ராத்திரி 8 மணி வரலும் அவர்கிட்ட கதறி கொண்டாடிட்டேன். உனக்கெலாம் நான் எந்த காசும் கொடுக்க முடியாது, அதிகபட்சம் வேணால் 700 ரூபா தரேன்னு சொல்கிறாரு. 700 ரூபா வச்சு நான் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? பக்கத்தில் கடை மூடப்பட்ட ஒரு ஷட்டர் மூடப்பட்ட ஒரு கடையில் நின்று ஓன்னு கத்தி கத்தி அழுதுன்னு இருந்தேன். என்னை ஒரு அற்ப புழு மாதிரி பார்த்துட்டு அவங்க கடையை மூடிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுலாம் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அன்றைக்கி ராத்திரி முழுக்க நாங்கள் நின்று அழுதுனே இருந்தேன். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வந்து செட்டியார் மறுபடியும் கடையை திறந்தார். ஜெயமோகன் ஒரு வார்த்தை எழுதுகிறாரு, மறுபடியும் வந்து கடையை திறக்கும்போது என்னை திரும்பி பார்த்தான், ஒரு பீயை பார்க்குற மாதிரி பார்த்தான்னு எழுதுகிறார். ஒரு பீயை பார்க்குற மாதிரி பார்த்தான். அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அப்படி பேசிட்டாங்கன்னா நம்முடைய தோல் உறிஞ்சிரும்னு எழுதியிருக்காரு. ஒரு தோல் உறிஞ்சிரும் அந்த மாதிரி என்ன வஞ்சான். எனக்கு என்ன பண்ணுறதுனே மறுபடியும் தெரியல. நான் நேராக வந்து சரண் அந்த வெயிலில் நடந்து செட்டியார் வீட்டுக்கு போனேன். செட்டியார் வீட்டு அம்மா வந்து ஒரு 200 கிலோ இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு ரொம்ப கருப்பாக, ரொம்ப தாட்டியமாக, ரொம்ப ஹைட்டாக உட்காந்து பக்கத்து வீட்டு குழந்தைக்கு ஒரு இட்லி ஊட்டின்னுக்கிறாங்க. அந்த காட்சியை அவர் விரும்புக. நான் போய் நின்னேன். வாங்க புலவரே, என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இது எதுவுமே தெரியாது. நான் வந்து தெருவில் நின்று அலங்கோலமாக நின்று அந்த அம்மாட்ட அவங்க வீட்டுக்காரர் என்ன, அவங்க வீட்டுக்காருடைய தம்பி இவர் அடிச்சிருவான். வந்தோடனே என் காசில் பிழைக்கிறீங்களாடா அப்படின்னு சொன்னோடனே பலார்னு அடிச்சிருவான். எடுத்தோடனே அவன் கை நீட்டிட்டான். பெரிய சிட்டார் வாயில் தான் பேசினான், இவன் அடிச்சிட்டான்லாம் சொல்லுவார். இது எல்லாத்தையும் அந்த அம்மாட்ட அவர் சொல்லுவார். எனக்கு எங்கேருந்து தான் அந்த ஆவேசம் வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு பேப்பரை கிழித்து சரசரன்னு நான் வந்து ஒரு அறம் பாடினேன். அந்த அறம் எழுதி கடைசி வரி வந்து என்ன எழுதுவான்னா, ஒரு எழுத்தாளனை ஏமாற்றி பிழைக்கிற இந்த செட்டி குடும்பம் நாசமாக போட்டோம் அப்படின்னு அவன் வந்து அந்த அறம் பாடிடுவான். அந்த இட்லியை பிடுங்கி கையிலேருந்து பிடுங்கி, குழந்தைக்கு ஊட்டின இட்லியை கையிலேருந்து பிடுங்கி அதை அந்த பேப்பரில் ஒட்டி அவங்க வீட்டு கதவில் ஒட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகல, நான் போகும்போதே கையில் ஒரு பழைய வாட்ச் இருந்துச்சு. அதை விற்று வயிறு முட்டை குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடி வீட்டுக்கு போனேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரில. நீ ராத்திரி செத்துருவோன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வேளை செத்துட்டா எல்லாவற்றிலிருந்தும் மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. எல்லாவற்றிலிருந்தும் நான் தப்பித்து கொள்ளலாம், எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை, எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுதலை ஆகிவிடுன்ட்டு வயிறு முட்டை குடித்தேன். நான் தூக்கத்தில் இருந்தேன். என்னை தட்டி எழுப்பிக்கிறாங்க, என்னை தோலை தொட்டுக்கிறாங்க, என்னை அடிச்சுக்கிறாங்க, எதுவுமே எனக்கு தெரில. நான் தூங்கினே இருந்தேன். அப்புறம் நான் பொழைச்சி வந்த பிறகு தான் எல்லோரும் சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து என் மனைவி ஓடி போய் ஒரு கிணத்துல குதிச்சுக்கிறா, எங்கள் வீட்டு கிணத்துல. இப்போ வீட்டில் நிறைய ஆட்கள் இருந்ததுனால அவளை காப்பாற்றிட்டாங்க. இது எதுவுமே கதை இல்லை, இது எதுவுமே இன்சிடென்ட்ஸ், இது எதுவுமே நிகழ்வுகள். இப்போ ஒரு இடம் எழுதுறாங்க. இந்த அம்மாவை போய் வீட்டில் செட்டியார் அம்மாவை போய் அவன் பார்த்தான்ல, அந்த அம்மா வாழ்க்கையில் முதல் முறையாக தன் கணவன் வியாபாரம் செய்கிற ஒரு இடத்துக்கு நடந்து போகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறானே தெரியாது இருக்கும். பல பேர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. பெண்கள் வந்து உள்ள உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா வேலை பார்க்குறாரு அப்படின்னா கூட தெரியாது. இந்த அம்மா அப்படியே அவ்வளோ பெரிய திரேகத்தை தூக்கின்னு ஒரு மே மாத வெயிலில் அப்படி நடந்து போய் அந்த செட்டியார் முன்னாடி நின்று அவர் வந்து எல்லாமே இந்த அம்மா தான். அவர் சொல்கிறார், என் குலவிளக்கே நீ ஏன் இங்கே வந்தான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறா, அடா பாவி, ஒரு புலவனை ஏமாற்றி பிழைக்கிற இந்த பொழப்பு வேணுமாடா. அப்படியே அந்த அம்மா கேட்குறா, இந்த முந்தானை வந்து நான் உனக்கு தான் போட்டேன்னா ஒழுங்கு மரியாதையாக அவனுக்கு போய் அந்த காசை கொடுத்துட்டு வா, இல்லைனா அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். இவருக்கு வந்து இந்த அம்மாவுடைய வார்த்தையை வந்து மீறவே முடியல. நான்
பஜாரில் எல்லாரும் பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை நீ பண்ணிட்டு நீ என்னடா பிழைக்க போகிற அப்படின்னு அந்த தெருவே வேடிக்கை பார்க்குது. புகார் சொல்கிற ஆள் வேற ஆள் இல்லை, நேத்தாச்சும் வேற ஆள், சொந்த மனைவி, இவ கூட தான் வாழணும். இவன் அப்படியே துடிச்சு போகிறான். பக்கத்தில் பேங்க் அங்கே போய் புரட்டுறான். 3000 ரூபாய் புரட்ட முடியல. மறுபடியும் எங்கேயோ கை மாற்று கால் மாற்று வாங்கி ஒரு டாக்ஸி பிடிச்சி நேராக எடுத்துகிட்டு வந்து முதல்ல 3000 ரூபாயை எங்கள் வீட்டில் என் முகத்தை பார்க்குறதுக்கு அவனுக்கு சகிக்கலை. என் மனைவி கையில் கொடுத்துட்டு, ஐயா வந்து தயவுசெய்து அந்த அறம் பாடினதை அந்த சீட்டை கிழிச்சு எரிய சொல்லுங்கள், எங்கள் மகாலட்சுமியை நான் எப்படி தான் எதிர்கொள்ள போகிறேன்னு தெரியல. ஜெயமோகன் அந்த இடத்துல ஒரு விஷயம் எழுதுகிறாரு. இதெல்லாம் முடிஞ்சு 3 மணி 3:30 மணிக்கு தான் அந்த அம்மா போய் என்ன பண்ணுன்னா, அந்த ப்ரெஸ்ஸுக்கு எதிரில் நடு தார் ரோட்டில் உட்காந்துவோம். நீ வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தால் தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன். இப்போது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அந்த அம்மா பெரிய தாட்டிகமான லேடி, ஒரு 200 கிலோ இருக்கு. 4 பேர் சேர்ந்து அவங்கள தூக்குறாங்க. தூக்கும்போது அவர் எழுதுகிறாரு, பாவாடையும் புடவையும் அதோடு சேர்ந்து துடை சதையும் தாரில் பீத்து கொண்டு வெளியே வந்தது அப்படின்னு. அந்த ஆவேசம் இருக்குல்ல, அது தான் வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடந்துச்சுன்ற ஒரு ஆவேசம் அப்படியே அந்த சதையோடு பிச்சுக்கினே வெளியே வந்துச்சு. அப்படியே தூக்கின்னு போனாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து என் பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு வரி, நீங்கள் வாசகர்கள் இந்த நுட்பங்களை தான் நம்ம அடையணும். ஒரு வரி ஜெயமோகன் எழுதுகிறாரு, என் பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு, வீட்டு படியிலேருந்து நான் இறங்கினேன், நான் திசை மாறி நடந்தேன் அப்படின்னு எழுதுகிறாரு. ஆனால் ஏற்கனவே இந்த கோபம் இருந்துச்சுல்ல, எனக்கு ஏற்கனவே இந்த ஆவேசம் இருந்துச்சுல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. என் மனசு வந்து ஒரு பறவையின் இறகை மாதிரி லேசாயிட்டேன். நான் எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்தணும்னு தோணுது எனக்கு. நான் நடந்து அதே வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த அம்மா என்னை வரவேற்கிறாங்க. வாங்க புலவரை, எங்கள் குடும்பத்தை வாழ்த்தி, எங்கள் பரம்பரையை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மீண்டும் ஒரு பாட்டு எழுதினேன் அப்படின்னு இன்னொரு பாட்டு எழுதுகிறேன். அந்த பாட்டு எழுதி கொடுத்தேன். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில் அப்படியே நடக்குது. நான் இன்னொரு பாட்டு எழுதி கொடுக்குறேன். அந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு கண்ணீர் மல்க ஒரு வெள்ளி தட்டில் சாப்பாடு போட்டு ஒரு பட்டு பாயை விரித்து என்னை சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டு முடித்த பிறகு 3 பவுன் தங்க காசுகளை ஒரு தட்டில் வச்சு இதை காணிக்கையாக நீங்கள் ஏற்றுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ சொல்லுடா சாமிநாது, அவர் வந்து இந்த கதையை ஜெயமோகன் சொல்லுகிறார். சொல்கிறாரு, ஜெயமோகன் அந்த இடத்துல எழுதுறாரு, அந்த காலத்திலேருந்து நான் வந்து அந்த காலத்துக்கு போயிட்டேன். இவர் கதை சொல்கிறார்ல, அந்த பீரியடுக்கு போயிட்டேன். அந்த காலத்திலிருந்து என்னால் அவரை மீட்டு எடுத்துன்னு வர முடியல. அவர் அங்கேயே நிற்கிறார். அப்படியே தகிக்கும் ஒரு வெயில்ல வெங்கட்ராம் வந்து அந்த காலத்திலேயே தகிச்சு நிற்கிறாரு. இப்போ அப்படி கைப்பிடிச்சி என்னால் இங்கே எடுத்துன்னு வர முடியல, அவரை மறுபடியும் இங்கே எடுத்துன்னு வர முடியல. அவர் கேட்குறாரு, சொல்டா சாமிநாது, அறம்ன்றது யார்கிட்ட இருந்துச்சு? அந்த செட்டியார் பொம்பளைகிட்ட இருந்துச்சுன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, அந்த அம்மா அப்படி ஆவேசமாக போய் அந்த அவனுக்கு செட்டில் பண்ணாத அந்த புலவனுக்கு வராதுன்ற 2 இடம் இருக்குது. அப்படி சொல்லும்போது இதே ஒரு செட்டிச்சிக்கு தான், இதே ஒரு ஆட்சிக்கு தான் கையில் ஒத்த சிலம்பை வச்சுக்கின்னு மதுரையில் போய் மதுரையே எரிச்சிரோண்டா அப்படின்னு சொன்னால அந்த ஆவேசம் தான் இதுன்னு எழுதுறாரு. நீங்கள் கண்ணகியும் இதே மாதிரியான ஒரு வணிக குலத்தில் பிறந்தவ தான், அவளுக்கும் இந்த ஆவேசம், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த அம்மான்னு எழுதுறாரு. அப்புறம் ஒரு இடத்துல அந்த கதையை முடிக்கும்போது ஜெயமோகனுடைய ஒரு வார்த்தை அது ரொம்ப முக்கியம். சொல் நம்ம சொல்கிறல்ல, ஒரு கதை, ஒரு கவிதை, ஒரு வார்த்தை, ஒரு வரி, இந்த ஒரு சொல் ஒரு அம்பில் பூட்டப்படுவதற்கு முன்னால் அது ஒரு ஒற்றை சொல். அம்பிலிருந்து அது விடுபடும் போது அது 100 சொல். அது எவன் மீது பாய வேண்டுமோ அவன் மீது பாய்கிற போது அது 1000 சொல் அப்படின்ற ஒற்றை சொல். அம்பில் பூட்டுகிற போது அது 100 சொல். எவன் மீது பாய்கிறோமோ அந்த இலக்கை அதை அடைஞ்சிச்சுன்னா அது 1000 சொல். சொல் என்பதற்கு அவ்வளோ வீரியமான ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று அந்த கதை முடிகிறது. இப்போ இப்போ நான் 2 கதை சொல்லியிருக்கேன். 2மே வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு வகையான வாசிப்பு உலகத்திற்கு நம்மை கூட்டி கொண்டு போவதற்கு ரொம்ப ஒரு பெரிய திறப்புகளை ஏற்படுது. ஒரு கதை ரொம்ப ஜோவியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு,
இன்னொரு கதை வந்து எடுத்தோடனேவே ரொம்ப சீரியஸாகவே தொடங்குச்சு. ஒரு 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 ரைட்டர்ன்றவன் யார், அவனுடைய ஒரு சொல் என்பதற்கு எவ்வளோ மரியாதை இருக்கிறது, ஒரு சொல் என்பது எதனை விடவும் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. இப்போது இந்த உயரத்தில் ஒரு சொல்லை அடைகாத்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு ரைட்டர்கிறால, அவனுக்கு ஒரு மினிஸ்டர், ஒரு எம்பி, ஒரு முதலமைச்சர் எல்லாமே ரொம்ப அற்பமாக தான் இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு கால் தூசுக்கு தான் அவன் வந்து, நீ என்னடா பெரிய மினிஸ்டர், இன்றைக்கி மினிஸ்டர் நாளைக்கு இல்லை, என்னிடம் இந்த சொல், நான் போனால் அங்கே போவோம், நான் உட்காருன்னா உட்கார வைப்பேன், நான் எழுந்திருக்க வைக்கிறேன்னா இந்த சொல்லை எழுந்திருக்க வைப்பேன், நான் அம்பில் பூட்டினால் இந்த சொல் 100 சொற்களாக மாறும், நான் யார் மீது எய்ய வேண்டும் என்று எய்கிறோனோ அது 1000 சொற்களாக விரிவடையும். உன்னால் முடியுமா? அந்த இடத்தில் தான் ஒரு எழுத்தாளனின் செருக்கு, ஒரு எழுத்தாளனின் கர்வம், ஒரு எழுத்தாளனுடைய ஆணவம் வந்து நிற்பது. அதை தான் நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் புதுமைப்பித்தன் மறுபடியும் சொல்லுகிறார், ஒரு எழுத்தாளன் ஒன்றும் கொம்பு முளைத்தவன் இல்லை, ஆனால் எழுத்தாளன் கொம்பு முளைத்தவன் தான்றான். ஒரே வார்த்தை, 2 வார்த்தையும் புதுமைப்பித்தனே சொல்கிறான். எழுத்தாளன் ஒன்றும் கொம்பு முளைத்தவன் இல்லை, ஆனால் எழுத்தாளவன் கொம்பு முளைத்தவன் தான். ஏன்னா நீ பார்க்குற ஒரு விஷயத்தை நீ அதோடு விட்டுற சார், நீ பார்த்து சிரிச்சிட்டு போயிடுற சார், அல்லது அழுதுட்டு போயிடுற சார், பக்கத்தில் ஒருத்திட்ட சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தேன்னு சொல்கிறேன் சார். ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் அதை தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை கடத்தி கொண்டு போகிறான். தன்னுடைய ஒரு பைபிளுக்கு பக்கத்தில், ஒரு குரானுக்கு பக்கத்தில், ஒரு கீதைக்கு பக்கத்தில் வைக்கப்படுகிற இடத்தில் உங்கள் புத்தகம் இருக்கணும். நீங்கள் வந்து நாம் எங்கே யோசிக்க வேண்டியிருக்குன்னா, அதற்கு தகுதியானது தானே அவன் ரைட்டிங், அந்த இடத்த தான் நம்ம அடைந்திருக்கிறோமா என்கிற மறுபடியும் கேள்வி வந்து ஒரு ரைட்டருக்கு